தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்கர பயிற்சி, துளாராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். இந்த துளாராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறார். 6ஆம் இடத்துல அப்படின்னாக்கா குருவுடைய வீட்டில். என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்கா ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் சுமார் 4.5 மாத காலங்கள், 138 நாட்கள் வக்கரகதியில் சனி பகவான் இருப்பார். துளாராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை சமீப காலமாக பிரச்சனைகளில் இருக்குது, தொழிலும் பிரச்சனைகளில் இருக்குது. இன்னொன்று, குடும்ப வாழ்க்கையிலே கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. வேலையில் ஏன் நெருக்கடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, ராசிக்கும் இதே லக்னமாக வந்தால், இந்த லக்னம் வேறு ராசியாக இருந்து இந்த லக்னமாக வந்தால் கூட லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் போயிட்டார். சொந்த நட்சத்திரத்தில், அதுலேயும் உத்திரட்டாதி ரேவதி இது மாதிரி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அங்கே வக்கரமாகிறாரு. 4 கூடைய கிரகம் இந்த ராசிக்கு வக்கரமானால் வேலையில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். சமீப காலமாக வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்தையும் பார்த்துட்டு வந்தார். 3ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, 10ஆம் பார்வையா. இப்போ கும்ப லக்னத்துக்கும் அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு, கன்னியா லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு, இந்த 4 லக்னங்களுக்கும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு வேலை ரீதியாக. அதாவது துளாராசி விசாக நட்சத்திரம் இந்த 4 லக்னக்காரர்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னா தொழிலையும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. மற்ற யாருக்கும் கொடுக்கலையான்னு கேட்காதீங்க. மற்ற லக்னக்காரர்களுக்கு சனி பார்க்கக்கூடிய இடத்துல லக்ன 4ஆம் அதிபதி இருந்தால், லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி இருக்கிறான்னு வச்சுக்கலாம், அந்த பார்வையில் இருக்கிறாரு, இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, கும்பத்தில் கூட இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி கூட அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இது வேலை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், தொழில் ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். எல்லாருக்குமே சொல்லலை, சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சனி நகரக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. வேறு வேறு இடத்துல இருக்கலாம். லக்ன 4ஆம் அதிபதி சனி பார்வையில் மாட்டினா, அதுக்கு தான் நான் இப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்த சனி பார்த்தா அதையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இப்போ 4ஆம் இடம்னாக்கா கும்பம், மிதுனம், இன்னொன்று கன்னியா லக்னம், இன்னொன்று தனுசு லக்னம், இந்த 4 லக்னத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கோம். 2025 ப்ராப்ளம் போயிட்டுருக்கோம். அந்த வேலை இப்போ அந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் சுதாரிப்பு வேணும். இப்போ வேலையில் எப்படி இருக்கலாம், இப்போ ஒரு இதுதான், ஒரு எச்சரிக்கை தான். அதுக்காக நெகட்டிவாக எடுக்க தேவையில்ல. ஒரு சில பேர் நெகட்டிவாக சொன்னால் வீடியோ பார்க்க மாட்டாங்க. இது இப்படி தான் இருக்குது, நீங்கள் இப்படி எடுத்துங்க, உஷாராக இருந்துங்க அப்படின்றோம். நீங்கள் வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அப்போது நமக்கு இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா, உடனே நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், தப்பு நம்ம மேலே வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அவங்களா போன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, அடுத்த வேலை சூப்பராக கிடைக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. தவறுகள் மேலே வச்சுட்டு நம்ம மேலேயே தப்பு வச்சுக்கிட்டு அதை ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பழியை போடுவாங்க, வீண் பழி போட்டெல்லாம் வெளியே அனுப்புவாங்க, அது மாதிரிலாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டிங்கனாக்கா எந்த பழியும் வராது, வேலையில் ப்ராப்ளம் வராது, வேலை நல்லபடியாக போகும். ஒரு சில பேர் வேலை மாற்றத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அவங்களுக்கு அந்த வேலை மாற்றத்தை இப்போ எடுத்துக்கலாம். இல்லை இந்த சனி வக்கர நிவர்த்தியை அதுக்கு முன்னாடி கொடுத்துரும் எப்படியோ, இல்லைனா சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு கொடுக்கும். இது மாதிரி வேலையில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன்னா வேலை போன உடனே வேலை கிடைக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பார்வை இருக்குது சனி பகவானுக்கு, வக்கரமாகக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்குது. இப்போ ஆப்ஷன் கொடுக்கும், இது 2 ஆப்ஷன் கொடுக்கும், இதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்கும். இப்போ குரு பார்வையே இல்லைனாக்கா, உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகமும் சரியில்லைனாக்கா எந்த ஆப்ஷனும் கிடையாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும், இல்லை அந்த பழியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இல்லை அந்த கடன் பிரச்சனை தான் தீரும், இல்லை அதில் போய் முதலீடு போட்டு நம்ம மாட்டி தான் ஆகும். அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ போகலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா, அது மாதிரியான ஆப்ஷன் இப்போ இருக்குது. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு சுதாரிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சுதாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனி வக்கரமாகும்போது தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, விசாக நட்சத்திரம் அப்படின்னாக்கா குருவுடைய நட்சத்திரம், தசா காலங்கள் 16 வருடம். துளாராசி சுவாதி நட்சத்திரம்ன்றது 3 பாதம் மட்டும்தான் இருக்கும், 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் வந்துடும். இப்போ தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 15 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம். 4 வருடம் 6 மாதம், 4 வருடம் 3 மாதம், 4 மாதம்லாம் இருக்கு இல்லையா, இந்த தசா புத்தி இருப்புகள்.
இது வந்து துலா ராசியில் தான் வரும். ஆனால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 4ஆம் பாதத்தை ஒட்டி வர்றதுனால விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். தசாபுத்தி ரீதியாக முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். அதன் பிறகு சனி தசை. சனி தசை வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். 2ஆம் பாதத்தில் இருக்கிறாங்க இல்லையா, துளாராசி விசாக நட்சத்திரம், அவங்களுக்கு 8 வருடம் தசாபுத்தி இருப்பு எடுத்துக்கிட்டால் கூட 8 + 19 27 வயசு வரைக்கும் அந்த சனி தசை அப்படிங்கிறது வரும். 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா 5 + 19 24 வயசு வரைக்கும் சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சனி மகாதசை தான் வருது. சனி மகாதசை உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இது மாதிரியான வயசில் இளம் வயசில் சனி பகவான் தசை வர்றது நல்லது. இப்போ 4ஆம் அதிபதி அப்படின்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சனி 6ஆம் இடத்துல தான் வக்கரமாகிறார். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தால், இப்போ அப்பா அம்மாவுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். பண வரவு பணப்பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அது தீரும். யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மருத்துவ செலவுகள் அப்பா அம்மாவுக்கோ இல்லை வயசானவங்களுக்கு யாருக்காவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் குறையும். சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கும். ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறது, வண்டி வாகன சேர்க்கை அப்பா அம்மாவுக்கு, உங்களுக்கு இல்லை, உங்களுடைய இந்த ஜாதகப்படி இந்த கட்டத்தைப்படி குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால, 6ஆம் அதிபதியோட பார்வை இருக்குது அப்படின்றதுனால இப்போ சுபத்துவமாக இருக்கும். வீட்டில் யாருக்கோ ஒரு கடன் பிரச்சனை தீரப்போது, நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். இது மாதிரி வேலை வாய்ப்பு கூட ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம், இடமாற்றங்கள் கூட கிடைக்கலாம் அப்பா அம்மாவுக்கு. இது வந்து இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த வயசில் படிக்கணுமோ அந்த வயசில் படிச்சிருங்க. 22 வயசுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது நமக்கு. பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அவயோக தசைகளாக இருந்துச்சுன்னா அது நிறைய கஷ்டங்களை கெடுபலன்களை கொடுத்துரும். அதை சமாளிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம படிப்பு கையில் வச்சுட்டு இருந்தாவே போதும். அதுதான் பெரிய ஆயுதம் நமக்கு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம வேலை பார்க்கலாம். பொருளாதாரம் நல்லா இருந்துட்டாலே நேரம் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தா கூட அதை கொஞ்சம் தாங்கிக்கலாம். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பு. இதை வந்து நீங்கள் மெயினாக எடுத்து 25 வயசுக்குள்ளே எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிச்சிருங்க. தேவையானது, அதாவது அதுக்கு வந்து ராசி நட்சத்திரம் இதுமாரியெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் பிடித்த படிப்பு. எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி வளர்ச்சி நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு படிப்பு, நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய படிப்பு, அது மாதிரி எடுத்து படிங்க. படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தசையாக இருந்தால் கூட நீங்கள் சமாளித்து நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லைன்னாக்கா இங்கே காலவாரி விட்டுரும், உங்களுக்கு படிப்பு தடை பண்ணி விட்டுரும். உங்களுக்கு படிப்பு தடையாவது, கெட்ட பெயர் வருது, கெட்ட பழக்க வழக்கங்களை போகிறீங்க, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் போகிறீங்க. இது மாதிரியான லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட் டைம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்றது அர்த்தம். ஒரு சில பேர் லவ் மேரேஜ் பண்ணி கூட நல்லா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. 100க்கு 10 பேருக்கு நல்லா இருக்கும். அப்போ 90 பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதனால் என்னோட கடமைப்படி நான் சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 22 வயசுக்கு மேலே என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. 22 வயசுக்குள்ளே படிக்கிற வயசு, இதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்டான டைம்னு எடுத்துக்கலாம். அப்போது படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ 22 வயசுக்கு மேலே இப்போ வேலை தேடுறீங்க, வெளிநாடு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக உண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சனி பகவானை குரு பார்க்குறார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருந்தா இப்போ அந்த வேலை கிடைக்கும். இன்னொன்று, இங்கே ஏதோ ஒரு வேலை கேட்குறீங்க, கவர்மெண்ட் வேலை ஏதோ ஒரு கேட்குறீங்க, அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கன்னா இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தம் இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். 25லேருந்தே ஒரு சில பேருக்கு வேலை சம்மந்தமான ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதாவது சனி தசை தான், 35 வயசு வரைக்கும் சனி தசை தான், இல்லைன்னு சொல்ல. அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை போதோ, இப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அவரே தசை, அவரே வந்து வக்கரமாகிறாருன்னும் போது கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மையை எடுத்துங்க, தைரியத்தை வர வச்சிங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கணும். அது மாதிரி தான். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? இப்போ திருமண வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. இப்போ வக்கரமாகக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்குது. இது எல்லாமே சிறப்பு. உங்களுக்கு திருமணம் ஏற்றங்கள் உண்டு. கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம், முயற்சிகளுக்கு வெற்றி. முயற்சி ஸ்தானாதிபதி தான் குரு பார்க்குறாரு அந்த வக்கர கிரகத்தை. அப்போ முயற்சிகளுக்கு வெற்றி. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சக்ஸஸை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க இந்த டைம். ஆல்ரெடி ரொட்டேஷனில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிட்டு இருக்கலாம்.
இப்போ புதுசாக ஒரு முதலீடு, புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அந்த வக்கர காலங்களில் மட்டும் வேண்டாம். வக்கர நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு போகுதுனாக்கா கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அடுத்து வந்து புதன் தசை. புதன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுலேருந்து 52 வரைக்கும், 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 45, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 25 to 42. இப்போ புதன் தசை, பாக்கியாதிபதி தசை, வரையாதிபதி தசை. இப்போ ஒன்றுமே கிடையாது, சனி பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தால், இப்போ ஒரு சில பேருக்கு வந்து விரயத்தில் கூட புதன் இருக்கலாம், புதன் இருந்து தசை பண்ணலாம். இப்போல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றத்தை கொடுக்கும், வேலை கன்ஃபார்மாக மாறும். வேலை வந்து சிக்கலில் மாறுதா இல்லை அப்படின்றது உங்களை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் வேலை சேஞ்சஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ எடுத்துக்கலாம். இப்போ தனுசு ராசியில் புதன் இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு வேலை மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். தனுசு ராசியில் புதன் இருந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் போயிருக்கும். எப்படியோ ஏன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சி தசை பண்ணுறாரு இல்லையா, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாத்துலேயுமே சிக்கலை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க புதன் தசையில். புதன் தசை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த புதன் இருந்தால், ஏன்னா புதனோட நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகிறார், இப்போ வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். இந்த டைம் தசா நடத்தக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் வக்கரமாகிறதுனால தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுறது நல்லது. இன்னொன்று முதலீடெல்லாம் நான் எல்லாத்துக்கும் அதான் சொல்லியிருக்கேன், முதலீடு வந்து பார்த்து பண்ணுங்கள். இந்த டைம் வக்கர காலங்களில் வேண்டாம். நீங்கள் ரொட்டேஷனில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா மாதம் மாதம் நீங்கள் போட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இன்னொன்று குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்கும். யாராருக்கெல்லாம் வந்து இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு மாற்றங்கள் தான். கடன் பிரச்சனை தீரும். குறிப்பாக வந்து 6ஆம் இடத்துல சனி வக்கரமாகறாருனாக்கா கடன் பிரச்சனை தீரும். கடன் வந்து நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும். இப்போது உதவிகள் கிடைக்கும், அதாவது கடன் உதவியாக இருந்தாலும் சரி, எந்த உதவிகளாக இருந்தாலும் இப்போ கிடைக்கும். அடுத்து வந்து கேது தசை. கேது முதல் பாதத்தில் 53 to 60, 2ஆம் பாதம் வந்து 45 to 52, 3ஆம் பாதம் வந்து 43 to 50. அப்போ 43 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே தான் அந்த கேது தசைங்கிறது வருது. இப்போ கேது தசை என்னன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட வீடும் குருவுடைய வீடும் அந்த இடத்துல இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணால், அப்படி இல்லை கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இந்த குருவுடைய வீட்டிலேயே சனி வீட்டிலேயே இருந்தால், இந்த டைமுங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, வேலையெல்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி வேலை மாற்றுறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருந்தாக்கா அதெல்லாம் கிடைக்கும். வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, கேது பகவான் தசை அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ சனி பார்வையிலே கேது இருந்தால் கூட வேலை மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். ஒரு சேஞ்சஸ் வந்து நல்ல சேஞ்சஸாக இருக்கும். உடல்நல தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறார், கொஞ்சம் உடல்நலம் பார்த்துக்கணும். இந்த டைமில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையுமே யோசித்து பண்ணுங்கள், வேலையோ தொழிலோ யோசித்து பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. கேரண்டி கையெழுத்தெல்லாம் இப்போ போடாதீங்க. இந்த வக்கர காலங்களில் குரு பார்வை இருக்குது, அது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்னென்னா கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும், அரசாங்க உதவிகள்லாம் கிடைக்கும். இந்த டைமில் யாராவது வீட்டில் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணால் அதெல்லாம் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள், குழந்தைகள் ரீதியாக வந்து ஏதாவது வளர்ச்சிகள் எதிர்பார்த்துனேக்கா குழந்தைகள் ரீதியாக வளர்ச்சிகள் இருக்கும். செலவுகளும் நிறைய இருக்கும், அந்த வாரிசுகளுக்கு உண்டான செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அடுத்து வந்து சுக்கிரதசை. இந்த 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 50 வயசுக்கு மேலே 80 வயசுக்குள்ளே வருது. 50 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளே வருது சுக்கிரன். இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை, 8ஆம் இடத்தை தான் இந்த சனி பார்க்குறாரு. ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை, 8ஆம் இடத்தை தான் சனி பார்க்குறாரு. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும். தொழிலும் உங்களுக்கு நல்லபடியாக போகும், இல்லைன்னு சொல்லலை. நான் சொன்ன லக்னம் இருக்குது இல்லையா, அந்த கும்ப லக்னம், இன்னொன்று வந்து மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த 4 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இப்போ தீரும். அதாவது வேலை சேஞ்சஸ் எதிர்பார்த்துனாக்கா அந்த வேலை சேஞ்சஸ் இப்போ கிடைக்கும். வேலையில் ரொம்ப நாளாக பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த வேலை பிரச்சனை இப்போ தீரும். அதாவது வேலை மாதிரி இன்னொரு வேலை அமையிறது, அது மாதிரி. அப்படி இல்லை வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு, இப்போ அந்த வக்கர காலங்களில் வேலையில் உஷாராருங்க, அது மட்டும்தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நான் நிறைய சொல்லிட்டேன், முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த டைமில் எதுவும் வேண்டாம், நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கிறதுனா அது நல்லபடியாக போகும். மற்றபடி இந்த சுக்கிரதசையில் அந்த இடம் வாங்குறதோ இந்த வீடு கட்டுறதோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்கும். ஆனால் இடம் வாங்கினா மட்டுமே உங்களுக்கு அந்த வக்கர காலங்களில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக செக் பண்ணி வாங்குறது நல்லது. இடம் விற்கணும் அப்படின்னா கூட இப்போ விற்கும், ஆனால் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டெல்லாம் கேட்பாங்க, அது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால கொஞ்சம் நெருக்கடியில் தான் அந்த இடம் விற்கிறதெல்லாம் நடக்கும். அதனால் சுக்கிரதசையில் இருக்கிறவங்க எதுலையுமே விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது.
இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.